ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிக்காக நான் இதுவரையும் கலெக்ட் பண்ண புக்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6 months கிட்ட எடுத்துக்கிச்சு. ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நான் எல்லா புக்ஸுமே வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னமும் கூட என்கிட்ட இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாமே இல்லை. அது எல்லாமே நான் ஸ்கூல் பசங்க கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன். அது கிடைக்கும் போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தமிழுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் வச்சுருக்கேன்றதை பார்ப்போம். ஆக்சுவலி என்கிட்ட 6th நியூ சிலபஸ் தமிழ் புக் இல்லை. நான் அதை ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறதுனால எனக்கு புக் அவ்வளோவா தேவைப்படல. அதுக்கடுத்து 7th 3 டேர்ம் புக்குமே வச்சுருக்கேன். இந்த 7th புக் வந்து என்னோட நெஃப்யூவோடது. கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டதுனால அந்த புக்கு கொஞ்சம் பழசாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்டோட தமிழ் புக்கு. இது வந்து புது புக்கு, நான் தான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணேன். ஆனால் இதை வந்து நான் ஓல்டு புக் ஷாப்பில் ஹாஃப் ரேட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த 9th புக்கு அதுவுமே நான் ஓல்டு புக் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இந்த 10th இதுக்கப்புறம் நான் காமிக்கிற 11th 12th இந்த நியூ சிலபஸ் 8th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே நான் வந்து ஓல்டு புக் ஷாப்பில் பாதி விலைக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். 7th புக் மட்டும்தான் என்னோட நெஃப்யூவோட தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நியூ சிலபஸ் தமிழ் புக்கு இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். 6th மட்டும் என்கிட்ட இல்லை, மற்றபடி எல்லா புக்ஸுமே இருக்குது. அதுக்கடுத்து ஓல்டு சிலபஸ் புக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன்றதை பார்ப்போம். இதுலேயுமே என்கிட்ட 6th and 7th இருக்காது. 8th 9th 10th 11th 12th இது எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். நியூ சிலபஸ் மாதிரியே ஓல்டு சிலபஸில் 6th 7th நான் ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கறனால எனக்கு புக்கு தேவைப்படல. அது மட்டும் நான் பிடிஎஃப்லேயே பார்த்துப்பேன். மற்றபடி இந்த 8th 9th புக்கு எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். இப்போது நான் காமிக்கிறது வந்து ஓல்டு சிலபஸ் 10th புக்கு. இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண புக்கு. இவ்வளோ புக்கு நான் வச்சுருந்தாலுமே என்னோடய ஃபேவரட் புக்கு எதுன்னு கேட்டால் நான் இந்த புக்கை தான் சொல்லுவேன். இந்த புக்கை படிக்கும் போது என்னோடய 10th மெமரிஸும் திருப்பி ரீகலெக்ட் ஆகிறதுனால இந்த புக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கடுத்து 11th 12th ஓல்டு சிலபஸ் புக்கு. இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் தெரியாமல் தூக்கி போட்டுட்டு இப்போ திருப்பியும் வாங்கியிருக்கேன். இது ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு இந்த புக் எல்லாமே வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் என்னுடைய தமிழ் புக் கலெக்ஷன்ஸ். நீங்கள் புக்கு வாங்குற மாதிரி இருந்தால் எல்லாத்தையுமே ஒரே டைமில் வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 புக்கு 3 புக்குன்னு வாங்கி படிச்சுக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலெக்ட் பண்ணுங்கள். ஒரேடியாக வாங்கினா நம்மளால் படிக்கவும் முடியாது. இவ்வளோ இருக்கே இவ்வளோவும் படிக்கணுமான்ற பயம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூ சிலபஸ் புக்ஸ் எல்லாமே ஸ்கூல் பசங்க கிட்ட கலெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய அமௌண்ட் செலவாகிற மாதிரி இருக்கும் எல்லா புக்குமே நம்ம வாங்குற மாதிரி இருந்தால். குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் மட்டுமே போதும், வேற எந்த புக்குமே வாங்கணுன்ற அவசியம் இல்லை. புக்கெல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணன்றதையும் போக போக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இவ்வளோ புக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன்றதே இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் எனக்கே தெரியுது. என்னோட மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் புக்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை இப்போ நான் காட்டுறேன். இவ்வளோ தான் நான் மேக்ஸ்க்கு சயின்ஸ் சோஷியலுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2-3 புக்ஸ் மட்டும்தான் நான் ஸ்கூல் பசங்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணது. மீதி எல்லாமே பாதி வந்து ஓல்டு புக் ஷாப்பில் வாங்கினது, பாதி வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு புது புக்காக வாங்கினது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 7th சோஷியல் சயின்ஸு மேக்ஸ் இந்த புக்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய நெஃப்யூவோட புக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்கோ இல்லையோ 8th 9th 10th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கு எல்லா புக்குமே என்கிட்ட கரெக்டாக இருக்கா மாதிரி நான் பார்த்துப்பேன். தமிழில் எப்படி 8th நியூ புக்கோ அதே மாதிரி சோஷியல்லையும் நான் 8th வந்து நியூ புக்கு தான். நான் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து நான் ஓல்டு புக் ஷாப்பில் வாங்கினேன். அது எப்படின்னு தெரியல. நான் ஓல்டு புக் ஷாப்பில் எதுவும் புதுசாக புக் இருக்கான்னு கேட்கல. அவங்களே தான் எனக்கு புது புக்காக கொடுத்தாங்க. ஆனால் பாதி ரேட்டில் தான் வாங்கினேன். இந்த புக்கோட ஒரிஜினல் ரேட்டை விட கம்மியான பாதி ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த 9th புக்குமே வந்து ஓல்டு புக் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது கொஞ்சம் யூஸ்டு புக்கு தான். ஆனால் 8th 10th இதெல்லாமே வந்து புதுசாக அப்படியே ஃபுல்லாக யாருமே யூஸ் பண்ணாத புக்கு. அது என்னோட லக்கு தான் போல். இந்த மாதிரி நீங்கள் ஓல்டு புக் ஷாப்பில் புது புக்காக வாங்கியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே புக்கு இந்த 10th சயின்ஸ் புக்கு தான். இது என்னோட சிஸ்டரோட புக்கு. அது மட்டும் வீட்டில் இருந்துச்சு, அதனால் பத்திரமா அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் சயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் மேக்ஸுக்குன்னு வச்சுருக்கிறது வந்து 7th இருக்க எல்லா டேர்மும் மேக்ஸுமே வச்சுருக்கேன். அதே மாதிரி 10th மேக்ஸும் வச்சுருக்கேன். மற்றபடி என்கிட்ட எந்த மேக்ஸ் புக்கும் இல்லை. நான் மேக்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ் யூடியூப்பில் இருக்க வீடியோஸே பார்த்து எல்லா சம்மும் கவர் பண்ணிட்டதுனால புக்கு அவ்வளோவா எனக்கு தேவைப்படல. இருக்கிற புக் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி எல்லாமே பிடிஎஃப்ல பார்த்து சம்ஸ்லாம் போட்டு பார்ப்பேன். அடுத்தது 11th 12th பாலிட்டி ஹிஸ்ட்ரி புக்கு தான். இந்த புக்கு நான் வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேனே சொல்லலாம். எங்கே தேடியுமே இந்த புக்கு கிடைக்கவே இல்லை. 11th 12th பசங்கக்கிட்ட கேட்டாலும் இந்த சப்ஜெக்ட்லாம் நாங்கள் படிக்கிறதே இல்லை, எங்களுக்கு தெரியாது இந்த சப்ஜெக்ட்லாம் அப்படின்றாங்க. அப்போ யார் தான் இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கலான்றதை உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக இதை பற்றி ஐடியாவே இல்லை. நான் கடலூரில் இருக்க எல்லா புக் ஷாப்லையுமே விசாரிச்சு பார்த்துட்டேன். இந்த புக்ஸ் எல்லாம் கிடைக்காது, நீங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் கடைசியாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 11th 12th நமக்கு முக்கியமாக தேவைப்படுறதே எக்கனாமிக்ஸ் புக்கு தான். இது வந்து காமர்ஸ் பசங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிறனால. இது என்னோட தங்கச்சி புக்கு தான், அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து புதுசாக எதுவும் வெளியே வாங்கலை. ஜிஎஸ்க்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்க புக்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. இதில் இல்லாத புக்ஸ் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் பிடிஎஃப்ல படிச்சுப்பேன். தேவைன்னா பிரிண்ட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் திருப்பி எதுவும் எக்ஸ்ட்ராவாலாம் வாங்கலை.
இப்போ நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன் இந்த 2 புக்கு வந்து ஓல்டு சிலபஸோடைய சயின்ஸ் அண்ட் சோஷியல் புக்கு. இதுலேயும் ஒரு சில லெசன்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் பார்த்துருந்தேன். நான் படிக்கும்போது எனக்கு தெரியல. நான் அந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி படிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதையும் தேடி எடுத்து வச்சுருந்தேன். ஸ்கூல் புக்ஸ்ன்னு என்கிட்ட இருக்கிறது இப்போ நான் காமிச்ச வரைக்கும் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணன்றதை இப்போ சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வெறும் தமிழ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருந்தேன்னு. 8th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்கு மட்டும் நான் ஓல்டு புக் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஜிகே படிக்கலான்னு யோசிக்கும் போது எப்படி படிக்கிறதுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. சரி நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியாது. சரி ஒரு அகாடமி புக் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுரேஷ் அகாடமி புக்கோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இந்த 3 புக்கும் நான் வந்து வாங்கியிருந்தேன். என்னென்ன புக்குனா பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8 ஃபஸ்ட்டு இந்த 3 தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த சுறாவில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னு ஒரு புக் இருந்துச்சு. இது ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. இது வரைக்கும் எனக்கு எதுக்குமே யூஸ் ஆகவே இல்லை இந்த புக்கு. சரி வாங்கிட்டோமே படிப்போம்னு சொல்லிட்டு பாலிட்டி வந்து இந்த சுரேஷ் அகாடமி புக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த புக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ண போகிறீங்கன்னா சிலபஸ் வைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த புக்கு ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான புக்கு. ஆனால் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸில் அந்தந்த தேவையான பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு முன்னாடி என்ன கதை இருக்குது பின்னாடி என்ன கதை இருக்குன்னு எதுவுமே தெரியாமல் அங்கங்கே துண்டு துண்டாக இருக்கிறனால எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சரின்னு அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்கூல் புக்கில் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எப்படி படிக்கணும், சரி ஓகே இந்த மாதிரி தான் படிக்கணுன்ற ஒரு ஐடியாவே எனக்கு அதுக்கப்புறம் தான் கிடச்சிது. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே என்னுடைய நோட்ஸு, தமிழ், ஜிகே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு யூனிட்டுக்கும் நான் வந்து நோட் போட்டு எழுதி வச்சுருந்தேன். அந்த நோட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். என்னோட புக் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.